மவனே என்ன மோதிடவாடா. இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 11ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு 5 வயசு இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா 2 பேருமே என்னை தனியாக விட்டுட்டு இறந்துட்டாங்க. நான் என்னோட வாழ்க்கையை ஒரு பலவீனமான ஒருத்தனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாருமே என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ப்ரூஸ் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏ குட்டி பையன், எந்த அவனுக்கு ஒரு சாக்லேட் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் கையில இருந்த சாக்லேட் காஃபியை ப்ரூஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த குட்டி பையன் அவனோட வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்ததாகவும் அவனோட பாதுகாப்புக்காக தான் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் இந்த குட்டி பையனை அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரூஸோட ஆன்ட்டி ப்ரூஸ் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ் அவரோட ஆன்ட்டி கிட்ட, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், ஸ்கூல்ல எல்லாரும் என்னை பலவீனமா பாக்குறாங்க, நான் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் ஃபீல் பண்ணி வருத்தத்தோட அவரோட ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ப்ரூஸ் இங்க பாரு, நீ ஒன்னும் வீக்காலாம் இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்றது உனக்கே தெரியும், நீ தான் உன்னை பலவீனமா நினைச்சிட்டு உன்னை நீயே பலவீனமாக்கிக்கிற அப்படின்னு ப்ரூஸோட ஆன்ட்டி ப்ரூஸ் கிட்ட சொல்லி ப்ரூஸை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல எல்லாரும் என்னை நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சண்டை போடுறாங்க, யாரும் என்னை அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க, என்னை தனியா தான் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ப்ரூஸ் இந்த பக்கம் அழுதுகிட்டே அவரோட ஆன்ட்டி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரோட ஆன்ட்டி ப்ரூஸோட கையை பிடிச்சி மேல தூக்கி, ப்ரூஸ் இங்க பாரு, உன்னோட கையோட நிழல் எப்படி தரையில படுதுன்னு தெரியுமா, அதுக்கான அர்த்தம் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற சூரியன் கிட்டத்தட்ட 93 பில்லியன் மைல் தூரத்தை கடந்து வந்துதான் சூரியனோட வெளிச்சம் பூமி மேல படுது, சூரியனோட வெளிச்சத்தை வச்சுதான் பூமியில தாவரங்கள் சில உயிரினங்கள்லாம் உயிர் வாழுது, அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த ஒண்ணுனா அது சூரியன் தான், இந்த சூரியனுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே ஒரு பலவீனமான ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு அவரோட ஆன்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சந்தோஷமான நிகழ்வை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் என்னவே வித்தியாசமா பிஹேவ் பண்றான் அப்படின்னு ப்ரூஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு ப்ரூஸ் இது எல்லாத்தையும் மயக்கத்துல இருந்துட்டு அவரோட சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் அந்த மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள மோனோலித்தால ஹல்க் அந்த இடத்துக்குள்ள வரவேற்று அவங்க இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மோனோலித் ஹல்க் கிட்ட, உங்களை இங்க இருக்க மக்கள் கடவுளுக்கு நிகரா பாக்குறாங்க அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்ல, அப்ப ஹல்க்கு மோனோலித் என்ன சொல்றாங்க அப்படின்னே புரியல. அப்பதான் மோனோலித் அந்த இடத்தோட வரலாறு ஹல்க் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட உலகம் ரொம்ப பசுமையா இருந்துச்சு, நாங்க எல்லாரும் இயற்கையோட ஒன்றிணைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப வானத்துல இருந்து கெட்டவங்க வந்து எங்க மக்களை அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. வானத்துல இருந்து வந்த கெட்டவங்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் வானத்துல கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் அப்போ ஆச்சரியத்தோட வானத்தை பார்க்க, அப்போ வானத்துல இருந்து நீங்க வந்தீங்க ஹல்க், வானத்துல இருந்து வந்த நீங்க எங்களை எதிர்த்த எதிரிகளை அழிச்சு அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினீங்க, அதனாலதான் எங்களோட நகரத்துக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை செஞ்சு உங்களை கௌரவிக்கிறோம் அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அவங்க இடத்தோட லேபுக்குள்ள ஹல்க கூட்டிட்டு போறாங்க. ஹல்க் அவங்களோட லேபுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ அந்த இடத்துல செக் பண்றாங்க. ஹல்கோட ஹெல்த் அந்த இடத்துல இது மாதிரி செக் பண்ணதும் மோனோலித் அந்த லேப்ல இருந்த டாக்டர்ஸ் கிட்ட ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ பத்தி ஃபுல்லா செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் ஹல்க கூட்டிட்டு நம்மளோட மக்களை பார்க்க போறேன் அப்படின்னு மோனோலித் அந்த லேப்ல இருந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஹல்க் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. மோனோலித் அந்த இடத்துல இருக்க ஹல்க கூட்டிட்டு போய் ஹல்க்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட சிலைகள் செஞ்சிருக்கத காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க ஹல்கோட சிலைகள் எல்லாத்தையும் நம்ம ஹல்க் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மோனோலித் ஹல்க் கிட்ட, நீங்க யாரை காப்பாத்துறீங்கன்னு தெரியுமா ஹல்க் அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு கேட்டை ஓபன் பண்றாங்க. மோனோலித் ஓபன் பண்ண கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு அந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல கூடி நம்ம ஹல்க பார்த்துட்டு சந்தோஷத்துல ஹல்க் ஹல்க்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹல்க் ஒரு செகண்ட்ல பூரிச்சு போயிடுறாரு, நீங்க இருக்கிறது இப்ப எங்களோட வீட்டுல அப்படின்னு மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவங்க இருந்த ஹல்க் உருவத்துல இருந்த ஒருத்தர் ஹல்க பார்த்து ரொம்ப மரியாதையா ஹல்க் கிட்ட, ஹல்க் சார் நீங்க என்ன பாவன்னு கூப்பிடலாம், இந்த இடத்துல வலிமையா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போகுது, அந்த விளையாட்டுல கலந்துக்க போற வீரர்கள் தான் அவங்க அப்படின்னு ஹல்க் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அங்க இருக்க ஒரு சில பேரை ஹல்க் கிட்ட காட்டுறாரு. இல்ல நான் அவங்க யாரையும் காயப்படுத்த விரும்பல அப்படின்னு ஹல்க் அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ அவங்க இருந்த மோனோலித் ஹல்க் கிட்ட, இந்த விளையாட்டு ரொம்ப பாதுகாப்பா தான் நடக்கும், நீங்க கலந்துக்க விருப்பப்பட்டா கலந்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்த மோனோலித் ஹல்க் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஹல்க் கிட்ட பேசிட்டு இருந்த பாவுன்றவரு ஹல்கோட தோல்ல கையை போட்டு, வாங்க உங்களை இந்த இடத்துல சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல லேப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தி மோனோலித் கிட்ட, ஹல்கோட ஹெல்த் இஷ்யூவோட அப்டேட் கிடைச்சிருச்சு, ஆனா அதை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க, ஹல்கோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, ஹல்க் கூடிய சீக்கிரம் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோனோலித் கிட்ட ஹல்கோட ஹெல்த் இஷ்யூவோட ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. அதுல ஹல்கோட மூளை கிட்டத்தட்ட பாதியா செதஞ்சு போயிருக்கு. இதோட இந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 11 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.